நம்ம அந்த நன்றி தோழிகளை நான் எதிர்பார்க்கிறேன். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். கொசு தொல்லை தாங்க முடியல. கொசு தொல்லையோ தொல்லை அப்படி இருந்துச்சு, புருன்னு. ஆமா, இன்னைக்கு காவலுக்கு போகணும். சும்மா போனா ஆகுமா? ஆட்டுக்கு ஏன் வாழை அளந்து வச்சிருக்காங்க தெரியாதா? ரொம்ப ஆடிட்டு இருக்கு. ஆட்டம் தாங்க முடியாதுன்னா அளவா வச்சிருக்காங்க. ஆமா, அதனால நாங்க காவலுக்கு மட்டும் இல்ல, ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறது தான் போயிருக்கோம். அதனால நானு என் ஆளை நினைச்சு எப்படி எல்லாம் உருகுறேன் தெரியுமா? சொல்லு. ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ, கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் என்னென்று சொல் தோழே. ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ, கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் நன்றி நன்றி நன்றி. காவலுக்கு போகணும். காவலுக்கு போக சொல்லிருக்காரப்பா. நான் வந்துட்டேன். எனக்கு முன்னாடி அழுக்கி குளிக்கி தழுக்கி மின்னுக்கு எவ்வளவு வந்தாளுகளா? வரலையா? அப்ப உங்க கண் தெரியலன்னு நினைக்கிறேன். அவ எனக்கு முன்னாடி வந்திருப்பா, நீங்க பாக்கல போல. சரி, வந்தானா இங்கே இருக்க சொல்லுங்க. வள்ளியம்மா பூஜையை முடிச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சொல்லி
அண்ணே பொண்ணா பிறந்ததுக்கு பேசாம நம்ம ஊர்ல கட் அவுட்டா பிறந்திருக்கலாம். கட் அவுட்னா இந்த பிளக்ஸ் வச்சிருக்காங்க வர அங்கங்க. ஆமா அதான் பிறந்தா கூட 4 பேர் விரிச்சு மேலே ஏத்திருப்பாங்க. எதுல கட் அவுட்ட சொன்னேன். கட் அவுட்டா பொண்ணா பிறந்து என்னத்தை கண்டு அம்மனத்தை கண்டையா? ஆமா நானும் அலங்காரம் பண்றேன். சரி தலை சீவுறேன், பூள் வைக்கிறேன். பூ நல்லா சொல்றேன், வாயில பூ வைக்கிறேன், நல்லா தான் துணிமணி கட்டுறேன். சரி ஆனா ஆம்பளையில நம்பவே முடியல. நம்ப முடியலடி. நம்பவே முடியலன்னு சத்தியமா சொல்றேன். சரி வர வர இந்த உலக்கையே எனக்கு பிடிக்கும். உலக்க பிடிக்கணும் அந்த உலகையே எனக்கு பிடிக்கல சொல்றீ. அவ்வளவு மனசு வருத்தமா இருக்குன்னு. சரி எல்லாம் காதலிக்கிற மாதிரி காதலிக்கிறாங்க. சரி கடைசியில கையை விட்டுட்டு எதுக்குள்ளடி வாழ்க்கையில கையை விட்டு போயிடறாங்க. கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேங்கிறாங்க. எதுல வச்சு? வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வச்சு. ஓ மனசுக்குள்ள எவனுமே கடைசி வரைக்கும் வச்சது இல்ல. ஏண்டி முன்னாடி வச்சாலே முடிய மாட்டேங்குது, கடைசி வரைக்கும் வைக்கிறாங்க. அவ்வளவுமா? ஐயோ சத்தியமா சொல்றேன், அப்படிலாம் இருந்த நானு ஆடி பாடி விளையாடலாம்னு சொல்லி இங்கிட்டு அங்கிட்டு தெரிஞ்சேன். ஓடி வந்தேன், ஆடி வந்தேன். ஒரே ஒரு தடவை வயசுக்கு வந்துட்டேன். யாரு குடிசை கட்டினது? எங்க சித்தப்பமே உள்ள விட்டானா? மொகரையா பாரு உற்றி பாண்டியாவே. ஓ மூஞ்சல முடிச்சா தண்ணி கிடைக்குமா? சித்தப்பமே நான் குடிசை கட்டுவாங்க. நீ தாண்டி சொன்ன. எங்க அத்தை மையன் குடிசை கட்டினாரு. உள்ள விட்டானா? நல்லா விட்டுருப்பானே. தண்ணி கம்ப போட்டு என்ன உட்கார வச்சு எதுக்குல சீமந்தம் பண்ணி குடிசையில சீமந்தம் பண்ணி. சரி பண்ணியா? ஆமா பொடி சென்ன பண்ணி என்னை 10 மாசம் கழிச்சு கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னாரு. சரி ஆமா தெரியுமா? தெரியுமா? சிந்தூர பூவே சிந்தூர பூவே சில்லென்ற காற்று என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்வாயோ? சிந்தூர பூவே சிந்தூர பூவே சிந்தூர பூவே சில்லென்ற காற்று என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ? சிந்தூர பூவே என்னை தேடி சுகம் வருமோ? நீ கொஞ்சம் சொல்வாயோ? செந்தூர பூவே
ரசிக்கிற ஒரே ஆளு எங்க யூடியூப்காரர் மட்டும்தானே போல. அவர் கைதான் டக்கு டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருக்குது. அடியே என்னடி பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்குது. இன்னைக்கு மைக்கு நல்லா இருக்கிறதுனால அப்படியே பரபர பறங்குதாக்கும். இல்லாட்டினா ஐயன் உட்காந்துருவேன். சரி, இன்னைக்கு எங்க வந்தோம்? காவலுக்கு வந்துருக்கோம். காவலுக்கா? ஏண்டி நீ வந்துட்டு நான் வந்துட்டேன், ஒருத்தரை காணோம். யார? அம்மா வந்த உடனே அப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு? பரவாயில்ல சொன்னாரு. ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு மாமன் நினைப்பிலே அவர் இருப்பாரு போல. ஏன் அவர் வந்து கலப்பையை போட்டு உழுதா போறாரு? அவர் ஒரு அளவுக்கு உழுதுதான் ஈசனத்தை வரைக்கும் உழுது வச்சிருக்கிறாரு. அதுக்கு அங்கிட்டு உழுதது பூரா இப்ப பூரா காசு வட்டி கேட்டு வருது. அம்மா ஓ அம்மோ ஆமா அப்புறம் பார்க்க நாளைக்கு பார்த்து. ஆமா ஆமா கண்கள் இருக்க தோரணம் ஏனோ, கைகள் இருக்க மாலைகள் ஏனோ, உள்ளம் இருக்க மனவரை ஏனோ, ஒரு மனதானால் திருமணம் ஏனோ, உன்னை நினைத்து பிறந்தவள் நானே, உலகையாத நாள் மறந்தவள் நானே, இறைவன் அன்பே எழுதினானே, இருவரை ஒன்றாய் இணைய வைத்தானே, சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்வோம் யாரை நாம் அறிவோமே. நீயேதான் எனக்கு மனவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு வழிகாட்டி, இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. சேர்ந்து வாழ்வோம் யார் அறிவாரோ நாம் அறிவோமே. நானேதான் உனக்கு மனவாழ்த்தி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீகாட்டி, நீதான் எனக்கு வழிகாட்டி, இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. சேர்ந்து வாழ்வோம் யாரறிவாரோ நாம் அறிவோமே. நீயேதான் எனக்கு மனவாட்டி, இந்த நாடகத்தை கைப்பிடிக்கும் சீவாட்டி, நானேதான் உனக்கு வழிகாட்டி, இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. அந்த காட்டி நான் தாம்மா. மங்களம் உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களாடி? நல்லா இருக்கேம்மா. எப்படி எவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பாத்தியா? ஆமாம்மா. ஆமா, ஒரு விஷயம் தெரியுமாடி? அடாடாடா, இவ்வளவுதான் வந்து வச்சிருக்கிறதா வேலைக்கு? அப்பா என்னைதான் வச்சிருக்காரு. எல்லாமே நீளமா இருக்கு. அம்மா மண்டை நீளம். ஏய், மண்டை வந்து நீளமா இருந்தா அசிங்கமா இருக்கு. வேற பிறகு மாதிரி முடி மசர் நீளம், கூந்தல் நீளம், அதுல இருக்கிற பூ நீளம். பாருங்க பூவு கூட அப்படியே செய்து வைத்த செப்பி செளிமூர் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவுத்து காய போட்டுருவேன் ஓட்டு மேல. அப்படியே சிற்பி செதுக்காத பொற்சிலை இல்ல, அது எனக்கு இல்ல. அது இருந்திருந்துச்சுன்னா இத்தனை அழுத்துற அந்த சிலை இருந்திருந்துச்சுன்னா வேடசுந்தர் வரைக்கும் 4 மினி பஸ் விட்டுருப்பேன். தெரியுமா இருக்குது? அடடா, பாவாடை தாவணிக்கு நிகர் எதுவுமே இல்லடி. நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தப்ப வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப பார்த்தா ஐயோ அப்படியே இவள் 16 நிறையாத கிழட்டு முண்டை அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லிக்க வேண்டியதாடி. அப்படி ஏன்டி
ஐயோ பாவாடை தாவணியில் பார்த்து உருவுமா. கொஞ்சமா அடக்கொடக்கமா பேசுறிய பொம்பளை போலதான் நீ. என்ன பொண்ணுக்குரிய எல்லாமே என்கிட்ட இருக்குமா. இவள் பூவாடை வீசி வர கிழித்த உருவம் எரும மாடு பூத்த பருவமா. என்கிட்ட அச்சம், மடம், நாணம், பைப்பு, ஸ்பானர், போல்ட்டு, 8க்கு 8 இது ஸ்க்ரூ, டெஸ்டிங் எல்லாமே இருக்கு. எனக்கு 8க்கு 10 சேரும். பரவாயில்லையா? இப்ப நீங்க எல்லாம் பஞ்சர் கடை வைக்க கூட லாய்க்கு இல்ல. ஆமாமா. அத போய் அதை சொல்லலாமா வெளியே? சரிங்கம்மா. சரிடி. அப்பா உன்னை பார்த்து என்ன சொன்னாரு? அப்பா சொன்னாரு, குல வழக்கப்படி நீங்க பறவைட்ட போகணும், வள்ளியம்மோட துணைக்கு போங்க. அதுக்கு முன்னாடி நொந்தவனம் ஒன்று இருக்கு, நந்தவனம் இருக்கு, அதுல போய் நந்தவனமா தான் இருக்குது. ஆமா. அப்பாடி எனக்கும் அப்படி சொன்னோம்னா ஒரே பயம். என்னன்னு கேக்குறியா? திடீர்னு காட்டுக்குள்ள போறமே, அங்க இது புதுசு புதுசா பெருசு பெருசா மிருகங்கள் ஏதாவது வந்தா என்னடி பண்றது? பயப்பட வேண்டாம். நான் என் பாவடை தூக்கி ஒரே அழிச்சு, ஐய பாவடையை தூக்கி ஒரே அமுக்கு, யானை புலி கரடி அந்த வாடையில செத்து போயின்னு. அப்ப நான் நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ, எது நடக்க போகுதோ, இப்படி எல்லாம் இருக்குதே அப்படின்னு நினைச்சு வந்தா இங்க வேற மாதிரி இருக்குடி. ஆமாம்மா. பார்க்கறதுக்கு பரவசம் முட்டுகிறது. 10ஆக இருந்தாலும் 20ஆக இருந்தாலும் 30ஆக இருந்தாலும் எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று வர்ணிச்சு தள்ளுங்க. என் இயற்கையை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே கிடையாது. இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகளில் வர்ணித்தாக வேண்டும். ஏமா நல்ல நாளே விட்டு வைக்க மாட்டேன். அப்படி எல்லாம் இல்லை. ஓரிரு வார்த்தைகளில் வர்ணித்து விட்டு சீக்கிரமாக காவலை பார்க்க. எப்படி 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 தெரியுமா இருக்கிறது? இந்த காட்சிகளை பார்க்கும்போது வர்ணிக்க வேண்டும் என்ற ஆசை என் மனதில் சந்தோஷம் தாண்டவம் ஆடுகிறது. ஓ மனசு எப்படி இருக்குது? ஐயோ பரபர வரன்னு இருக்குது. ஓ மனசு எப்படி? எனக்கு தாண்டவம் ஆடுச்சு. எப்படி ஊக்க போட்டு குத்தி வச்சிட்டேன். ஆடக்கூடாது. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, காட்டுக்குயில் பாட்டு இருக்கிற சுகமாக பல தேசு குயில்கள் எல்லாம் சேர்த்து பாட்டுக்கு இந்த வாசிப்புக்கு இந்த மைக் செட்டுக்கு ஐயோ இருக்க முடியல. பரப்பமா இருக்குது. ஆமாமா. இப்படி இருக்கு தெரியுமா? அடடடா தோட்டத்தை பாருடி பூத்து குலுங்குது. ஆக பூத்தோட்டம். குமரி தோட்டம். குமரி தோட்டமா? பாதி கீழ குமரியெல்லாம் இருக்கனால குமரி தோட்டம். மாம்பழ தோட்டம், மல்லிகை கூட்டம், எங்க அண்ணன் குமாருக்காக மணக்கமரு மாலை பொழுதோடு மயக்கம் பிறக்கும் மலர்ந்து வரும் ஆசை விழியோடு
எம்மா 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 மன்மதன் வந்தார் தேரோடு காதலன் கண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? சரி, இந்த அம்மா பாட்டே இவ்வளவு வேகமா பாடினாங்கன்னா ஆட்டம் எந்த அளவுக்கு ஆடுவாங்க இந்த கிளப்பி விடுறாங்க அப்படின்னு அவன் நினைச்சு பாட்டே இப்படி பாடினா பள்ளியம்மா எந்த அளவுக்கு ஆட்டம் ஆடுவாங்க. ஏண்டி உன்னை துணைக்கு நான் கூட்டிட்டு வந்தேனா இல்ல வினைக்கு கூட்டிட்டு வந்தேனாடி? வேணும் உனக்கு. ஏய் உன்னை விட வாடி ஆட முடியும், இவ்வளோ விட வாடி பாடி ஆட முடியும். ஆடமா ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடி. பொருத்தமான ஜோடியா? பொருத்தமான ஜோடி. ஓஹோ. ஏன்னா ரொம்ப பெருக்கல, அதனால வந்து நல்லா இருக்குது பார்க்க. இப்படியே இருக்கிறோம். இப்படியே இருங்க. என்றும் 16. அதனால இப்ப நீங்க எங்க கூட ஆடுறீங்க. 16. சரிடி. 16 வயதினிலே 17 புள்ளையம்மா. உங்க அக்கா புருஷனுக்கு கேக்குறாரு. எப்படி பெப்பா? இதுல பெப்பா குறிஞ்சியிலே பூமழந்து குழுங்குதடி குறுகுறுத்து 12 பறக்குதடி உன்னாலே தந்தான தனா பறக்குன தந்தினா தந்தான தனா பொடகுன தந்தினா குறிஞ்சியிலே பூமழந்து குழுங்குதடி தன்னாலே முன்னாலே தந்தான தனா தந்தான தந்தினா தந்தான தனா பொடகுன தந்தினா
தினை குணத்திலே பால் மணக்குது பழம் மணக்குது பறவை கூடும் மனத்திலே தேன் இருக்குது தினை இருக்கிறது வேடுக தினை குணத்திலே குறிஞ்சியிலே மனத்திலே முத்தமாலை பவளமாலை மின்னதடி கழுத்திலே மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் திறம் இருக்கிறது மனத்திலே குறிஞ்சியிலே பூமலம்பு குழுங்குதடி தன்னாலே பழனாத்தனா தனதினா ததினா தன்னாத்தனா தன தந்தினா தன்னதினா புனதின தந்தினா காலதாபம் காரியக்கேடு. சரி, பறவைகள் நிறைய வந்துருச்சு. அதனால பொதுக்குழு கூட்டம் போட்டு துரத்தி விட்டுரும். பொதுக்குழு கூட்டம் போடுறியா? அதுல போட்டு துரத்தி விட்டுரும். ஏண்டி எதுக்கு தான் பொதுக்குழு போடணும்னே தெரியாம போறீங்களாடி? இப்ப இதுக்கு தான் ஒருத்தர் வந்து பயந்துகிட்டு ஓடுறாருன்னு சங்கத்து பக்கமே வரமாட்டோம்னு தலைவர் இந்த பொதுக்குழுக்கெல்லாம் நான் வரல, என்னை ஆளை விட்டுருக்க நாங்களும் முட்டி மோதி எப்படியாவது இழுத்துடலான்னு பாக்குறோம், இழுக்க முடியல. நீ இப்படி சொன்னேன்னு வச்சுக்க சுத்தமா வரமாட்டாரு. சரிம்மா, அதனால பறவை வரட்டுமா? எப்படி வரட்டும்? எப்படி வரட்டும்மா? ஒரு 2 துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க, டப்பு டப்புன்னு சுட்டு விட்டு. எப்படி வரலாங்கடா? கல்லால் அடிக்க கூடாது, சொல்லால் அடிக்க, துப்பாக்கியால் சுடக்கூடாது, சொல்லால் விரட்ட வேண்டும். எப்படி தெரியுமா? அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது உடன்பிரவா சகோதரர் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார். கப்பன் சம்பத்தோட அவர் அத்தனை நாடகம் பார்க்க போறதையே விட்டார். போனாலும் 2 ஆளா போறது. இவங்கெல்லாம் ஒரே வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க மாதிரி, சம்பத்தப்பாவோட மாமா அவங்களோட. அதனால இப்போ உங்களுக்கு அவங்கெல்லாம் அது ஒரு மாதிரியா இருக்குதுல்ல, அதுக்கு தான் கம்பெனிக்கு அவர் சேர்ந்துட்டார். நன்றி நன்றி. ஆலோலம் 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 இப்படிலாம் பாடுனா பரவக்கூடாது. இப்படிலாம் பாடுனா பரவக்கூடாது. பாட்டை மாத்தி, ராகத்தை மாத்தி, சுரிய மாத்தி, இப்படி பாடுனா பரவக்கூடாது. சரி, சுதியை கெடுத்து பாடினா தான் போகுமா? பாட்டை மாத்தி, ராகத்தை மாத்தி, சுதியை மாத்தி, ஸ்கிரீனை மாத்தி, மேடையை மாத்தி, மைசட்டை மாத்தி, எல்லாத்தையும் மாத்தி பாரு. அப்படி எல்லாம் ஆளோலம்
வாத்தியாட்டு கீழே வந்து கீழே விழுந்தா எடுத்து கொடுத்துருங்க. திங்களிக்கும் பறவைகளா, திங்களிக்கும் பறவைகளா. நல்லா இருக்குங்க அந்த ஆட்டம். ஏ குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல சகல மேல பொங்கி வந்தாலே எல்லாம் அப்படி சத்தம் கேக்குது. வந்துருச்சு. தமிழ் மொழி காத்த குமரனையா ஞான பழம் கேட்ட குழந்தை ஐயா அப்பனுக்கு பாடம் சொல்லி 6 படை ஆட்சி செய்யும் ஏன் சாமி முருகனையா சின்ன சின்ன முருகையா முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா. தருவாயில் அந்த கந்த பெருமானை வணங்கிக் கொண்டிருந்தீர்கள். சரி. அதனால் குருவுடைய கோபமாகவும் இருக்கலாம். நீங்கள் பூஜையை தொடருங்கள். பூஜையை நீங்கள் சென்று தொடருங்கள். சரி. வருபவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். வணக்கத்துக்குரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் யார் வந்தாலும் ரசீது போட்டு கூட்டு வந்துறேன். அப்புறம் ரசீது விடாம கூட்ட முடியுமா? ஆடி பாடி ஏய் வரவேற்பு கொடுத்து ஆசி வாங்கி என்னையும் அழையுங்கள். அழையுங்கிறேன். நானும் ஆசி வாங்கிக் கொள்ளுகிறேன். வாங்குங்கள். ஏமா நீங்க அரிசி வாங்கல போன மாசம்? நீங்க நானும் அரிசி ஆசீர்வாதம் ஆசி நல்ல ஆசி வாங்கிக் கொள்ள வேண்டும். போமா போலாமா?